இந்நாள் இனிய நாளாக அமைய ராமானுஜர் திருவடியை பற்றி பரந்தாமனை அறிவோம். இப்பொழுது நாம் காணவிருப்பது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 2வது வார்த்தை. அந்த சிறிய பெண் ராமானுஜரிடம் 2வது வார்த்தையாக அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே என்றாள். அப்படி என்றால் விதுரர் திருதராஷ்டிர மன்னனின் தம்பி. விதுரர் சிறந்த ஞானி, எது சரி எது தவறு என்பதை நன்கு அறிந்தவர். அவர் சொல்வது நீதி. அவர் ஆழ்வார்களைப் போல கண்ணனிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அதனால்தான் அவரை விதுராழ்வான் என்பார்கள். துரியோதனனுடைய சபையில் மந்திரி. ஒரு சமயம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சூதாட்டம் நடந்தது. அதில் பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள். அதனால் 12 ஆண்டுகள் காட்டிற்கு சென்றார்கள். திரும்பி வந்து ராஜ்யத்தை கேட்க துரியோதனன் தர மறுத்தான். ஆனால் பாண்டவர்கள் சமாதானத்தையே விரும்பி கண்ணனை தூது அனுப்பினார்கள். கண்ணனும் அஸ்தினாபுரத்திற்கு தூதுவராக சென்றான். கண்ணன் வருவதை அறிந்த எல்லோரும் பல ஏற்பாடுகள் செய்தனர். திருதராஷ்டிரன் பொன்னாலான தேர் ரத்தினத்தை பரிசாக கொடுக்க ஏற்பாடு என்று பலவாறு செய்தார். இதை கண்ட விதுரர் கண்ணன் இதையெல்லாம் கண்டு மயங்க மாட்டான் என்று சொல்லியும் துரியோதனன் விதவிதமான உணவு வகைகளை விருந்தாக ஏற்பாடு செய்தான். அப்பொழுது கண்ணன் அஸ்தினாபுரம் வந்தார். மன்னன் திருதராஷ்டிரனின் அரண்மனைக்கு சென்று அவரை வணங்கினான். பிறகு துரியோதனன் அரண்மனைக்கு சென்றார். அங்கே துரியோதனன் விருந்துக்கு அழைத்தான். அதை மறுத்துவிட்டு புறப்பட்டான் கண்ணன். அப்பொழுது துரியோதனன், பீஷ்மர், துரோணர் முதலியவர்கள், கண்ணா, உனக்கு ரத்தினங்களினால் ஆன சிறந்த மாளிகையை தங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே நீ தங்க வேண்டும் என்றார்கள். அதற்கு கண்ணன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். விதுரனின் மாளிகைத்தான் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று வா விதுரா, புறப்படலாம் என்றார். விதுரர் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சிறியவனின் வீட்டை தேடி வந்தாயே என்று மிகுந்த மகிழ்ச்சியும் பரபரப்புமாக இருந்தார். அந்த மகிழ்ச்சியினால் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வீட்டிற்கு வந்து இங்கும் அங்கும் ஓடினார். ஒரு மணையை ஆசனமாக எடுத்து வந்து கண்ணன் முன் வைத்து அந்த மணையை கையினால் தடவி பார்த்து கொண்டு பிறகு உட்காரச் சொன்னார். இதை அறிந்த கண்ணன், என்ன விதுரா, மணையை தடவி பார்க்கிறாயே என்றார். அதற்கு விதுரர், துரியோதனனின் உப்பை தின்றவன் நான். என்னையும் அறியாமல் இந்த ஆசனத்தில் ஊசி வைத்து விட்டேனோ என்று ஒருமுறை சோதித்து பார்த்தேன் என்றார். கண்ணன் புன்சிரிப்புடன், ஏன் இந்த பரபரப்பு என்று கேட்டார். அதற்கு விதுரர், நீயோ பரம்பொருள், உனக்கு தகுதியான உணவளிக்க எனக்கு தகுதியும் இல்லை, சக்தியும் இல்லை என்று சொல்லி பரபரப்புடன் அன்பினாலும் பக்தியினாலும் அருகில் இருந்த வாழைப்பழங்களை உரித்து பழத்தை தூக்கி எறிந்துவிட்டு தோலை கண்ணனுக்கு கொடுத்தார். அன்பினால் அவர் கொடுத்த தோலை இனிமையாக இருக்கிறது என்று கண்ணனும் உண்டார். இதை கண்ட விதுரனின் மனைவி, நன்றாக இருக்கிறது உங்களுடைய உபச்சாரம் என்றாள். இதை அறிந்த விதுரர் மேலும் பரபரப்பு அதிகமாகி அதன்பின் கண்ணனுக்கு பழத்தை கொடுக்க, கண்ணன், நீ முன்பு கொடுத்த தோலே மிகவும் சுவையாக இருந்தது. அதுவே எனக்கு வயிறு நிறைந்து விட்டது என்றார். இப்படி விதுரர் தன்னுடைய உள்ளமாகிய அகத்தை சுத்தமாகி கண்ணன் வசிக்கும் இடுப்பிடத்தை கொடுத்தார். அப்படி நான் இருக்கவில்லையே என்று ராமானுஜரிடம் அந்த சிறிய பெண் சொன்னாள். இப்படி நாமும் கண்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அவன் வசிக்கும் இடமாக்குவோம். அடுத்து நாம் காணவிருப்பது 3வது வார்த்தை. தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே என்றால். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.